தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து குட்டி காலையிலேயே விற்பனை முடிஞ்சுதா? ஆமாண்ணா. எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்க? 3 குட்டிண்ணா. 3 குட்டி. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிஞ்சது? அண்ணா 14,500 சொன்னேண்ணா. 13,500 கொடுத்துருக்கேண்ணா. 13,500 எல்லாமே மேய்ச்சல் தரமா? ஆமா, எல்லாமே மேய்ச்சல் தரம்ண்ணா. கொஞ்சம் பால் போடணும்ண்ணா இதுக்கு. அதுக்கு மட்டும் பால் போடணும். ஆமா. அது கொடியாட்டு குட்டியா ஒண்ணு? ஆமா. ஒண்ணு கொடியாடு, இன்னொன்னு பிஸ்கட் கலர்ல நாட்டு வெள்ளாடு. ஆமா. சரி சரி. தம்பி வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? அண்ணா சோமனூர்ல இருந்து வரேங்கண்ணா. சோமனூர்ல இருந்து. இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கிருக்கீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டைமா? வாங்கிக்கிறேங்கண்ணா. குட்டி எல்லாம் எப்படி இருக்கு? குட்டி வாங்கிருக்கேன். இது வாங்குனது இல்லைங்க. வெள்ளாடு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க. குட்டி எல்லாம் எப்படி நல்லா growth-ஆ இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் வேணா ஒரு சஜஷன் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாங்கண்ணா. பண்ணிக்கலாம். என்ன ரேட் சொன்னாரு? என்ன ரேட் மட்டும் கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு? அண்ணா 14,500 சொன்னாருங்க. 13,500 13,500க்கு. ஆமா. சரி ஓகே. கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க. பெரிய பண்ணை வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிமா. அவர் பேரு? சரி ஓகே. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்ண்ணா. அண்ணா என்ன இவ்வளவு குட்டிகள் இருக்கு? ஆமாண்ணா. எல்லாமே விற்பனை ஆயிருச்சா? ஆயிருச்சுண்ணா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சத்தியமங்கலத்துல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட எவ்வளவு குட்டிகள்? அண்ணா 8 குட்டிண்ணா. 8 குட்டி. 8 குட்டியுமே சேல்ஸ் விற்பனை. எல்லாம் கொடியாடுகள் இருக்கா? ஆமா, 3 கொடியாடுண்ணா. 4 கொடியாடு. 4 கொடியாடு இருக்குண்ணா. இதுல கொடியாடு. ஆமா, ஒரு குட்டி இருக்கு பாருண்ணா. இது கொடியாடு. அதுல 3 கொடியாடுண்ணா. இது 3. இது ஒண்ணுங்களா? ஆமாண்ணா. இது ஒரு கொடியாடு, இது ஒரு கொடியாடு. ஆமாண்ணா. கொடியாடுல என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க? ஆனா மொத்தத்துல எல்லாத்துக்கும் ஆவரேஜ் போட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தனித்தனியா கொடுக்கல. தனித்தனியா கொடுக்கலண்ணா. ஓ சரி. கொடியாடு கொஞ்சம் கூட வரும்ண்ணா. தனித்தனியா வித்தோம்னா கூட வரும். அப்படி அதனால நம்ம சேனல் பார்த்து வந்திருக்காங்க. சரி சரி சரி. சேனலை பார்த்து வந்து. சரி. என்ன மொத்தமா எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 19 ரூபாய் கொடுத்துருக்கேன். மொத்தமா இது எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? ஆனா 20 நாள் குட்டி இருக்குண்ணா. 1 மாசம் குட்டி இருக்குண்ணா. ஓகே ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் மாற எவ்வளவு நம்ம வாங்கலாம்? ஆனா ஒரு வாரத்துக்கு ஒரு 50 குட்டி எடுத்துக்கலாம்ண்ணா. சரி. 20 நாள் குட்டி வாங்கியிருக்காங்க. எத்தனை நாள் பராமரிக்கணும்? ஆனா ஒரு மாசம் பால் போடணும்னா. 1 மாசம் பராமரிக்கணும். ஓகே ஓகே. சூப்பரா இருங்க. இந்த மாதிரி குட்டிகள் வார எனக்கு ஒரு 50 குட்டி 100 குட்டி வேணாலும் ரெடி பண்ணி தந்துருவோம். ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். திண்டுக்கல் முனியப்பன் சொல்லியிருக்காரு வாரம் 100 குட்டி வேணாலும் நான் ரெடி பண்ணி தரேன் இருக்காரு. இவங்க பாத்தீங்கன்னா கடம்பூர்ல இருந்து நம்ம சேனல்ல பாட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாம் எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? சூப்பரா இருக்கா? ஓகே. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி குட்டிகள் ரெகுலரா கொண்டு வந்திருக்காரு நம்ம திண்டுக்கல் முனியப்பன். பாத்தீங்கன்னா ரெகுலர் சூப்பரான குட்டிகளை கொண்டு வந்திருக்காரு. இவங்க பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல பல வருடமாக விற்பனை செஞ்சிருக்காரு. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா இங்க வந்துட்டு இருக்காரு. அப்பா இப்ப அந்த காலம் ஆயிட்டாரு. ஒரு வருஷம் இருக்குங்களா? 6 மாசம். 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் காலமானதுக்கு அப்புறம் அந்த தொழில் அப்படியே நம்ம திண்டுக்கல் முனியப்பன் கைப்பற்றி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. இவர்கிட்டே எல்லாம் வாங்கிட்டு இருக்கலாம். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். இனிமேல் 20 தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்கலாண்ணா. ஒரு அற்புதமான மனிதர் நம்ம முனியப்பன். இந்த மாதிரி குட்டிகள் வேணா நம்ம திண்டுக்கல் முனியப்பனை வந்து பாருங்க. அது குன்னத்தூர் சந்தையில பாருங்க. வேற எந்தெந்த சந்தையில பாக்கலாம்? ஆனா திங்கக்கிழமை குணத்தூர்னா, செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டினா, புதன்கிழமை லீவுனா, வேலைக்கிழமை பாக்கலாம்னா ஒட்டஞ்சத்திரம். நம்ம வெள்ளிக்கிழமை காலையில பாக்கத்துல பாக்கலாம்னா, வெள்ளிக்கிழமை ஈவினிங் பாத்தீங்கன்னா முத்தூர்ல பாக்கலாம், வெள்ளவெளி பக்கம். சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இங்க நரிக்கல்பட்டி பழனி பக்கம் அப்படி பாக்கலாம். ஆமா. ஞாயிற்றுக்கிழமை பரமத்தியூர் பாக்கலாம்னா. திங்கக்கிழமை இங்கே வந்துருவீங்க. சரி சரி. மத்த நாள்ல பாக்கணும்னா, இடையில பாக்கணும்னா வீட்டுக்கு வாங்க எடுத்துக்கலாம் திண்டுக்கல். ஆனா டெலிவரி இல்லண்ணா. டெலிவரி கிடையாது. ஆமா டெலிவரி சொல்லிருங்க. ஆமா டெலிவரி கிடையாது. நேர்லவே கிடையாது. நம்ம நேர்ல தான் வரணும். ஓகே ஓகே. ஆமா. ரொம்ப நன்றி. அண்ணா உங்க பேர் சொல்லவே இல்ல. ராஜேந்திரன். அண்ணா உங்க பேரு? நம்ம பேர் ஈரண்ணா. ஈரண்ணா. சூப்பரா இருக்கு பேரு. வித்தியாசமா இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை குணத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொம்பேரிப்பட்டி முனியப்பன் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் இப்படி பாத்திரலாம். ஏகദേശம் இன்னைக்கு வந்து விற்பனை ஓரளவு பரவாயில்ல. நிறைய குட்டிகள் கொண்டாந்துட்டாங்க. எல்லாம் ஆர்டர் புக்கிங்லேயே மூவிங் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவு குட்டிகளை வந்து இதுல போட்டுட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ்ல எடுத்திருக்கோம். ஓகே, அப்படியே பதிவுக்கு போயிடலாம். இந்த போன வாரம் வீடியோ போட்டோம்ல, அம்மா சொன்னாங்க ஏன் தூங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன விலை இருந்தா ஆட்டுக்குட்டிகள் ஸ்டார்ட் ஆகுது? 1700 ரூபாயில இருந்து 3500 ரூபாயில இருக்குண்ணா. 4 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1700 ரூபாய் குட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி ஜோடி 1700ங்களா? இல்ல ஜோடி இல்லண்ணா. ஜோடி 3500. ஏன்னா இப்ப 2 ஒட்டுக்கா காமிக்குமா அப்படிதான் எல்லாம் கேட்பாங்க. 1700 இதுதான். ஒரு குட்டி 1700. ஒரு குட்டி 1700 ரூபாய். மொட்டை குட்டி தான். இதே கடா குட்டி வாங்கினா 2500 வரும். 2500 வரும். நீங்க கையில வச்சிருக்க அந்த 2 குட்டி வந்து என்ன ரேட்? 3500 சொன்னேன். 3500. ஆமா. எத்தனை நாளான பால் குட்டி? 10 நாள் குட்டி தானா? 10 நாளான பால் குட்டி. பால் குட்டி தான். என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்?
ஆனா இது 3 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 3 ரூபா ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட சின்ன இன்ட்ரோ கொடுத்துங்க. எங்க இருந்து வர்றீங்க, எந்தெந்த சந்தைக்கு போவீங்க, அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர். ஆனா நீங்க ஊர் சொந்த ஊர் திண்டுக்கல் பக்கம் ஐநூறு கொம்பேரிப்பட்டி உள்ள ஊரானூர் என் ஊரு. அந்த கான்டாக்ட் நம்பர் 90 92 110 728 என் நம்பர் கான்டாக்ட் நம்பர். எந்தெந்த சனிக்கிழமை இங்க குணத்தூர்னா, செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி, புதன்கிழமை லீவுண்ணா, வியாழக்கிழமை ஒட்டஞ்சத்திரம்ண்ணா, வெள்ளிக்கிழமை காலையில பாளையம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முத்தூர்ண்ணா, விலகில் பக்கம் முத்தூர். அப்ப சனிக்கிழமை காலையில நரிக்கல்பட்டிண்ணா, ஞாயிற்றுக்கிழமை பரமத்திவேலு. ஆமாண்ணா. இந்த சந்தைக்கு வந்துட்டு கூட கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த சந்தைக்கு கொண்டு வரலாம். ஆனா டெலிவரி இல்ல, நேர்ல தான் வரணும். ஒன்லி டெலிவரி இல்ல, டைரக்ட் பர்ச்சேஸ் மட்டும் தான். ஆமா. சரி ஓகே, சந்தைக்கு வந்தா நேரடியா பாத்து எடுத்துக்கீங்க நீங்க. சரி சரி, அப்படி வீட்டுக்கு வரணுமா திண்டுக்கல் வாங்கி எடுத்துக்கலாம். சரி ஓகேம்மா, அப்படியே பாத்திரலாம். அடுத்து இந்த கருங்குட்டி கொஞ்ச நேரம் ஆகும் வருவாங்க. இது என்ன ரேட்டுமா? பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணு. பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணு. 4 ரூபா சொன்னேன். 3500 கொடுத்துடலாம்ண்ணா. 3500 கொடுக்கலாம். எத்தனை நாளான பால்? 10 நாள் குட்டி தான்ண்ணா. 10 நாளான பால் குட்டி, பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணு, 3500 ஃபைனல் சொல்றீங்க. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து இருக்குல்ல, அதை எடுத்து பப்ளிக் பண்ணி விடு செட்டிங்ஸ். அப்படியே அடுத்துமா பாருங்க, இந்த குட்டி இது நாட்டு விளையாடு தானே. நாட்டு வெள்ளாட்டு குட்டி. ஆமாண்ணா. என்ன ரேட்டுமா வருது? ஆனா இது 5,500 சொன்னேன். 5,500. ஆமாண்ணா. எத்தனை நாளான குட்டி இருக்குது? இது ஒரு மாசம் குட்டி தானா. 1 மாசமான குட்டி. ஆமாண்ணா. என்ன ரேட்னா ஃபைனல்? 5 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 5 ரூபாய்னா கொடுக்கலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து நாங்க அந்த டமாங்கலாம் நெட் ஆன்ல இருக்கு. அப்படியே அந்தல கொடியாடு. எட்டயபுரம் கொடியாட்டு குட்டி. ஆமாண்ணா. இது வந்து எத்தனை குட்டிகள் இன்னைக்கு சந்தைக்கு கொண்டாந்தீங்க? ஆனா ஒரு 5 குட்டி கொண்டாந்தா கொடியாட்டுல. 5 குட்டிகள் கொண்டாந்தீங்க. விற்பனையில எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லண்ணா. விற்பனை பரவாயில்ல. ஆமாண்ணா. சரி ஓகே, கையில வச்சிருக்க இந்த ஜோடி வந்து என்ன ரேட் வருமா? ஆனா 8,500 சொன்னா. 8,500. எத்தனை நாளான பால் குட்டி இது? ஆனா ஒரு 1.5 மாசம் குட்டி தானா. 1.5 மாசம் தலை கடிக்கும். தலை கடிக்கிறதால பால் போடணும்னா. பால் போடணும். ஆமாண்ணா. இது என்ன நிறத்துலமா சேரும்? ஆனா கரும்பூர்ல சேரும்ண்ணா. கரும்பூர் செம்போர் மிக்சிங்ல இருக்கு. கரும்போர் செம்போர் மிக்சிங் ஒண்ணு, கரும்போர் ஒண்ணு. ஆமாண்ணா. கிடாய் ஒண்ணு, பிறவை ஒண்ணு, ரெண்டும் பிறவையா? பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணுதான். பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. ஆமா. என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்? 8 ரூபா ஃபைனல் ஆகும்ண்ணா. 8,000 ரூபாய்னா ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து இது ரெண்டுமே 8,700 சொன்னேன். 700. செம்போர் ஒண்ணு, கரும்போர் ஒண்ணா? கரும்போர் ஒண்ணு. இது வந்து எத்தனை நாளான குட்டி? ஆனா 1.5 மாசம் குட்டி தானா. 1.5 மாசமான குட்டி. ஆமாண்ணா. என்ன ரேட்டுமா வருது? ஆனா 8,700 சொன்னேன். 8,700 ஃபைனல். ஆமாண்ணா. 8,200 கொடுத்துடலாம். 8,200 முடிக்கலாம். ஆமாண்ணா. இதுல வந்து ரெண்டுமே கடா குட்டியா வாங்கினா என்ன ரேட் வரும்? 9 ரூபா வரும்ண்ணா. 9,000 ரூபா வரும். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து அடுத்து செம்பரி. மயிலம்பாடி. மயிலம்பாடி. செம்பரியிலேயே மயிலம்பாடி குட்டி. இது என்ன ரேட்டுமா வருது? 5 ரூபா வருதுண்ணா. 5 ரூபா. கடா குட்டியா? ஆமா, கெடாயிண்ணா. கடா குட்டி 5,000 ரூபா வர சொல்றீங்க. இதுல பிறவை குட்டியா இருந்தா 3 ரூபா வரும்ண்ணா. 3,000 ரூபா வரும். ஆமாண்ணா. சரி ஓகே. இது வந்து எத்தனை நாளான குட்டி? இது 2.5 மாசம் குட்டிண்ணா. 2.5 மாசமான குட்டி. என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்? ஆனா அது ஒரு 4 ரூபா முடிச்சிடலாம்ண்ணா. 4,000 ரூபாய் ஃபைனல் பண்ணலாம். சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து கன்னி. கண்ணில ஒண்ணுதான் இருக்கா? ஆமா, ஒண்ணு சேல்ஸ் ஆயிருக்குண்ணா. ஒண்ணு சேல் ஆயிருச்சு. ஆமாண்ணா. இது வந்து கண்ணில கிடாய பிறவையா? பிறவண்ணா. பிறவை குட்டி. ஆமாண்ணா. எத்தனை நாளான குட்டி? ஆனா 1.5 மாசம் குட்டிண்ணா. 1.5 மாசமான குட்டி. என்ன ரேட் சொல்றீங்க? 3 ரூபா சொன்னா. 100 ரூபா. 3 ரூபாண்ணா. 3 ரூபா மாத்தி கேட்டேன். 3 ரூபா சொல்றீங்க. 1.5 மாசம் குட்டி. ஃபைனல் ரேட்னா 2,800 பண்ணிக்கலாம்ண்ணா. 2,800னா ஃபைனல் பண்ணிக்கலாம். ஆமாண்ணா. மேட்சல் தரணும். ஆமா, மேட்சல் தரணும். இந்த நாள் பால் போடணும். ஆமா, ஒரு 10 நாள் பால் போடணும். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து தலைச்சேரி குட்டியா? ஆமாண்ணா.
சரி ரெண்டுமே கடாயா? ரெண்டுமே பையன் தான். ரெண்டுமே பையன் தான். ஆமா ரெண்டுமே பையன். ஆமா. என்ன ரேட்டுமா வருது? ஆனா 7 ரூபா சொன்னா. 7000 ரூபா சொல்றீங்க. எத்தனை நாளான பால் குட்டி இது? ஆனா 1 மாசம் குட்டி ஒண்ணா 1.5 மாசம் குட்டி ஒண்ணா? 1 மாசம் ஒண்ணு 1.5 மாசம் ஒண்ணு. நல்லா திபு திபுன்னு இருக்கு குட்டி பாக்குறதுக்கு. அந்த குட்டி தரத்தை பாத்தீங்கன்னா அந்த கழுத்துல கொழுவலுன்னு ஒரு பாக்குறதுனால அழகா இருக்கு. அந்த மாதிரி குட்டிகள் வந்து கொண்டே கரெக்டா பால் கொடுத்து பக்குவப்படுத்தினா அந்த மிடுமிடுப்புல இருந்து எல்லாமே குறையாம மெயின்டைன் குட்டி உடையாம பண்ணணும். நம்ம பார்த்தா தானே குட்டி இதாகும். அதாவது ஒரு பால் குட்டி வாங்கினோம்னா எத்தனை மாசம் மட்டும் பக்குவமா பாக்கணும்? 1 மாசம் பார்த்தா போதும்னா. ஒரு மாசம் அதாவது தலை கடிக்கிற கண்டிஷன்ல 1 மாசம். இந்த 20 நாள் குட்டி எல்லாம் வாங்கினா 20 நாள்ல 1.5 மாசம் பார்க்கணும். 1.5 மாசம் பால் போடுவோம். பக்குவமா குழந்தை மாதிரி பார்க்கணும். என்ன ரேட் வருங்க? ஆனா 8500 சொன்னேன். 8500. 7 ரூபா சொன்னா. இது 7 ரூபா சொன்னா 6500 பண்ணிக்கலாம்னா. 6500 பண்ணிக்கலாம். ஆமா 7 ரூபா சொன்னா 6500 பண்ணிக்கலாம். இது சரி ஓகே. அது எத்தனை நாள் குட்டிங்க? இது 1.5 மாசம் குட்டி ஒண்ணா 1 மாசம் குட்டி ஒண்ணா? அது நாட்டாட்டு குட்டிங்களா இல்ல தலைச்சேரியா? தலைச்சேரியா? ஆமாண்ணா. ஓகே ஓகே. ரெண்டுமே கடாய். ஆமாண்ணா. சரி ஓகே. சரி ஓகே. அப்படியே அடுத்து சரி ஓகே நம்ம பாக்கலாம். கரும்போரா? ஆமாண்ணா கரும்போர் கருமர. ஆமா விதவிதமா சொல்லுவாங்க. ஆமா. இது வந்து என்ன ரேட் வருது? அது 3 ரூபா சொன்னா. 3000 ரூபா. ஆமாண்ணா. எத்தனை நாளான குட்டி இது? இது ஒரு 1 மாசம் இருக்குண்ணா. 1 மாசமான குட்டி. 3000 ரூபா சொல்றீங்க. ஆமா. தலை கடிக்கிற கண்டிஷனா? ஆமா தலை கடிக்கிற கண்டிஷனா பால் போடணும். ஆமா. இது வந்து 2800 பண்ணிக்கலாம்ண்ணா. 2800 பண்ணிக்கலாம். இது எந்த ஏரியா குட்டிமா? நான் தூத்துக்குடி பக்கம் வள்ளியூர் சந்தது தான். வள்ளியூர் சந்தது. ஆமா. அந்த ஏரியால பால் குட்டி அதிகமா கிடைக்காது. எல்லாமே ஓரளவு மேய்ச்சல் தரத்துல 5 மாசம் 6 மாசம் குட்டி எல்லாம் கொடுப்பாங்க. ஆமா நான் போய் நேரா பட்டியல போய் எடுத்து வரேன். ஆனா பால் குட்டி அங்க ரேட் அதிகமா தான் இருக்கு. ஆமாண்ணா. சரி ஓகே. இது வந்து ஃபைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க? ஆனா 2800 ரூபாண்ணா. 2800 ரூபா கொடுக்கலாம். ஆமாண்ணா. சரி ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அப்படியே அடுத்து பாத்துறலாம். எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே பார்த்தாச்சு ஏகദേശம். அப்படியே அது மேய்ச்சல் தரத்துல ஒரு 3 குட்டி வச்சிருக்கீங்க. அது இருக்குண்ணா பாருங்க. இது எல்லாமே மேய்ச்சல் தரம். ஆமாண்ணா. பூராமே கருங்குட்டி. ஆமா சேலம் கருப்பு. சேலம் கருப்பு. என்ன ரேட்டுமே வருது? ஆனா இது ரெண்டு 12 ரூபா வரும்ண்ணா. 12 ரூபா. ரெண்டும் சேர்ந்து கிடாய் தான் ரெண்டும். எத்தனை நாளான குட்டி இது? இது பாத்தீங்கன்னா 4 மாசம் குட்டினா. 4 மாசமான குட்டி 12 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. ஆமாண்ணா. இது இந்த ஒரு குட்டி மட்டும் இது 3500 சொன்னா. இது போட்ட குட்டினா. இதெல்லாமே ஆடு நல்ல பெருவிட்டா வரும்ண்ணா. பெருவிட்டா வரும். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. இந்த மாதிரி குட்டிகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. எந்தெந்த சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க அங்க வந்து வாங்கிக்குவாங்க. என் நம்பர் கான்டாக்ட் நம்பர் 90 92 110 728 தான். 728. இன்னொரு நம்பர் இருக்கு 97 51 97 47 92ண்ணா. நான் திங்கக்கிழமை குன்னத்தூர் வருவேண்ணா. செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி. புதன்கிழமை வீட்டில் தான் இருப்பேன். வியாழக்கிழமை ஒட்டந்தரம்ண்ணா. வெள்ளிக்கிழமை கடூர் பக்கம் பாளையம்ண்ணா. வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே முத்தூர்ண்ணா. சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நரிக்கல்பட்டியில் பார்க்கலாம். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பரமத்தி வேலூரில் பார்க்கலாம்ண்ணா. சரி அப்புறம் திருப்பி இங்கே குன்னத்தூர்ல பார்க்கலாம். நீங்க வந்து குன்னத்தூருக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க? ஆனா ஒரு 30 கொண்டு வந்துடலாம். இங்க ஒரு 10 வாங்கினேன். சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 இருக்கு. அவ்வளவுதான். ஒரு 10 இருக்கு. சரி ஓகே. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்றவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகள் கொடுங்க. வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து திருப்தியோட வாங்கிக்கலாம் நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.